ஒரு வழியா பிரவீன் காந்தி எப்படியோ அந்த வீட்ட விட்டு கிளம்பிட்டாரு. பெண்கள்னாலே வந்து ஒரு பெரிய ஒரு ஏளனமான ஒரு பார்வை. பெண்களுக்கு தான் அட்வைஸ் தேவைப்படுது. பெண்களால அது முடியாது அப்படிங்கிற மாரி அவர் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து நெறைய பேருக்கு ஒரு எரிச்சல குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த பத்தி தான் வந்து விஜய் சேதுபதி அவர்களும் 2, 3 தடவ சொன்னார். அதுக்கேத்த மாரியே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாரத்துல நந்தினி இந்த வீட்ட விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இங்க வீட்ல என்னால இருக்க முடியாதுன்ட்டு. ஸோ அவங்க நெனச்சிருந்தா இந்த கேன்சல் பண்ணியிருக்கலாம். இந்த வாரம் வந்து எலிமினேஷனே கிடையாது அப்படின்ட்டு. ஆனாலும் கிளம்புப்பா அப்படின்னா அவர அனுப்பி விட்டுர்றாங்க. ஸோ அது நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ இருக்கிற இத்தன கண்டஸ்டன்ட்ஸ்ல ஃபேவரைட்டான கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க, சூப்பரா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து யாரையுமே தனிச்சு சொல்ல முடியல. ஆனா மக்கள் மத்தியில திவாகருக்கு ஓரளவுக்கு வந்து பெருசா பேர் அதிகமாயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சபரி, அப்புறம் கனிக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க. சபரிக்கு கொஞ்சோண்டு வந்து பேர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அரோராவுக்குமே வந்து கொஞ்சோண்டு வந்து பேர் இதாகுது. ஸோ இந்த மாரி வந்து கொஞ்சம் பேர தாண்டி மத்தவங்கலாம் இன்னும் வந்து கேம்ல ரொம்ப கன்டென்ட் குடுக்க ட்ரை பண்ணி, அவங்களுடைய ரியல் ஃபேஸஸ், அவங்களுடைய ரியலான ஒரு திறமை வெளில வர மாட்டேங்குது. சுபிக்ஷாலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல முயற்சி செய்ற ஒரு ஆளா தான் இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல சில பேர்லாம் நெறைய பேர் இருக்கிறதுனால தெரியவே மாட்றாங்கன்னு வச்சுக்கோங்க கேமரால. இப்ப இதுக்கிடையில இப்ப வந்து அதுக்குள்ள அடுத்த சண்டை வந்துருது. ஸோ இப்போ சபரிக்கும் அதுக்கப்புறம் திவாகருக்கும் இடையில சாப்பாடு விஷயத்தில் ரைஸ் விஷயத்தில் ஒரு சண்டை வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் திவாகர்கிட்ட இவர் கோவப்பட்டு இவர் கத்த, அவர் ஒன்று வந்து சாப்பாட்டில் தான் எல்லாரும் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கோவப்படுறீங்கன்னு அவர் போக. ஸோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் நமக்கு தெளிவாக தெரியுது, மற்ற சீசன்லாம் விட இந்த சீசனில் சீக்கிரமாகவே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிடுறாங்க, டக்குன்னு கோவம் ஆயிடுறாங்க, அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வெளியே என்ன நடக்குமோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களால இயல்பாக இருக்க முடியல. ஒரு 2, 3 வாரம் கழிச்சு இந்த வீடு தான் கதி அப்படின்னு ஆகும்பொழுது இயல்பா ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் உங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேவரைட்டா யார் இருக்கா? இப்ப வந்து உங்க இத்தனை கண்டஸ்டன்ட்ஸ்ல உங்களுக்கு ஒருத்தர புடிச்சிருக்குன்னா ஏன்? அடுத்த வாரம் வெளிய போணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது யாருங்கிறதையும் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த தண்ணிய ரேஷன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்களோ, ஒரு மஞ்ச டேங்க வச்சு. அதனாலேயே வந்து இவங்க ஒழுங்கா சுத்தமா குளிக்காம, கொள்ளாம வீடே ஒரு அசுத்தமாயி பறந்துகிட்டு இருந்துச்சு. பறந்துகிட்டு இருந்துச்சு. தட்டெல்லாம் கழுவாம இருந்துச்சு. இப்ப அது எப்படியோ அது கிடையாது போல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுங்கா சுத்தபத்தமா இருப்பாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். அத பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.